வணக்கம். ஏப்ரல் மாதத்தினுடைய 4வது வாரம் சுப நாட்களை பற்றி பார்ப்போம். இந்த சுப நாட்கள்ல நிறைய பேர் வரன்களை பார்க்குற பிளான் பண்ணிருப்பீங்க இந்த 4வது வாரத்துல. ஞாயிற்றுக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம். இந்த 4வது வாரத்துல இந்த ஞாயிறுல இருந்து அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் பாத்தீங்கன்னா சுப நாட்கள் பாத்தீங்கன்னா 27ஆம் தேதி திங்கட்கிழமையும் 30ஆம் தேதி வியாழக்கிழமையும் 1-5 வெள்ளிக்கிழமையும் இந்த 3 நாட்கள் நல்லா இருக்கு. இதுல வந்து அந்த 1-5 சொல்றேன் அன்னைக்கு வந்து பௌர்ணமி திதி. அதுக்கு முன்னால் தான் 30 நாள், அதுவும் நல்லா இருக்கு. வியாழக்கிழமை சுப முகூர்த்த நாட்கள் தான் பஞ்சாங்கத்துல கொடுத்துருக்காங்க. இந்த நாட்கள் எந்த டைம்ல போய் வரன்களை பார்த்து நம்ம ஓகே பண்றதுன்றத பார்ப்போம். திங்கட்கிழமை டைம் குறிச்சுக்கோங்க. திங்கட்கிழமை வந்து மதியம் கரெக்டா 3 to 4 அந்த டைமை பயன்படுத்திக்கலாம். ஈவினிங் பாத்தீங்கன்னா 6 to 7 அந்த டைமை பயன்படுத்திக்கலாம். இதே வியாழக்கிழமை 30ஆம் தேதி வியாழக்கிழமை மதிய வேலையில 1 to 2 அந்த டைமை பயன்படுத்திக்கங்க. மாலை வேலையில 4 to 5 அந்த டைமை பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு சுகமா இருக்கும். நல்ல ஒரு அனுகூலமான ஒரு நேரமாக இருக்கும். அதுக்கு மறுநாள் பௌர்ணமி 1-5-2024 அன்றைக்கு வந்து மாலை வேலையில பாத்தீங்கன்னா 5-6, காலையில பாத்தீங்கன்னா 1 to 2 தான். அந்த டைமை பயன்படுத்திக்கங்க. இந்த டைம் நோட் பண்ணிக்க. இந்த டைம்ல போய் வரன்களை சந்திங்க. உங்களுக்கு அற்புதமா வந்து வரன்கள் அமையும். இது மட்டும் இல்லாம வரன்கள் அமைவது பொதுவான ஒரு சுப ஓரைகளை கொடுத்திருக்கேன். ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துல அவங்களுக்கு யோகாதிபதி கரணாதிபதினு 2 கிரகங்கள் இருக்கும். அந்த யோகாதிபதி கிரகம் கரணாதிபதி கிரகம் எதுன்னு எடுத்துட்டோம்னாக்கா அந்த 2 கிரகத்துக்கு உண்டான ஓரைகளை நீங்க பயன்படுத்திங்கன்னா 100% சக்சஸ் ஆகும். அதனால அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் கொடுங்க. இல்ல இது கீழே வர இந்த நம்பர்ல வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு யோகாதிபதி யாரு கருணாதிபதி யாருன்னு நாங்கள் எடுத்து கொடுக்குறோம். அந்த ஓரையில நீங்க உங்களுடைய சுப நிகழ்வுகளை பயன்படுத்தினா ரொம்ப சிறப்பாக இருக்கும்.